எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான உளவியல் சார்ந்த 3 விஷயங்கள் வழக்கம் போல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயங்க, இந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் உங்களை சந்தோஷமான நிலை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடணுங்க. இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் உலக புகழ் பெற்ற ஒரு படம்ங்க. நான் இனிமே தான் காமிக்க போறேன் அந்த படத்தை. இப்போ இந்த டெஸ்ட் வச்சு தான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான உளவியல் சார்ந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த படம் சம்பந்தமான விஷயத்தை உங்க மனசுல கொண்டு வரணும். இப்ப நான் அந்த விஷயம் என்னங்கிறத சொல்லுவேன். அதை உங்க மனசுல நீங்க நினைச்சு பாருங்க. படத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனசுல கடல்ல இருந்து 2 டால்பின் மீன்கள் துள்ளி வெளியே வருது அப்படிங்கிறத உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனக்கண் வழியா பாருங்க. இந்த டால்பின்கள் 2ம் கடல்ல இருந்து எழும்பி மேல வரத, பாய்ந்து மேல வரத. இப்போ இந்த உளவியல் சார்ந்த இந்த ஆராய்ச்சியில என்ன சொல்லப்படுது அப்படின்னா, என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு கற்பனை பண்ணி நம்ம அந்த 2 டால்பின் மீன்களையும் பார்த்தாலும் அந்த 2 டால்பின் மீன்களுக்கு இடையே வேறுபாடு இருக்குது. நம்ம மனசுல நீங்க பாக்குறீங்க. இப்போ அந்த வேறுபாடு இந்த 2 மீன்களுக்கும் இடையில, டால்பின் மீன்களுக்கும் இடையில 2க்கும் மேற்பட்ட வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஹாலிடே, ஒரு லீவுக்கு போய் உங்க மனசை புத்துணர்ச்சி பெற வைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அதனால நீங்க இப்போ உங்க மனசுல அதை கற்பனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கடல்ல இருந்து மீன்கள் 2ம் துள்ளி குதிக்கிறத. இப்போ நான் அந்த படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த படத்தை கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு அந்த பிக்சர் வந்துடும். இப்போ அந்த படம் வந்துருச்சு, லோட் ஆயிடுச்சு. பாருங்க, கடல்ல இருந்து 2 டால்பின்கள் துள்ளி குதிக்குது. இந்த டால்பின்களுக்கு இடையில 2 வேறுபாடுகளாவது இருக்குங்களா நீங்க கற்பனை பண்ணதுல இருந்து? ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கோ. அப்ப நீங்க கட்டாயம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. சத்தியமா இது நான் உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது இல்லைங்க. உண்மையிலேயே உளவியல் சார்ந்த விஷயம் உங்களை இப்போ உற்சாகப்படுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இது ஒரு ஜோக்கு தான். அடுத்து சீரியஸான விஷயத்துக்குள்ள போவோம். அதாவது ஒருத்தரோட மூளையோட திறன் பொறுத்த வரைக்கும் சில ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்குங்க. இப்போ இந்த பெண்ணோட முக பாவனைகளை வச்சு அவங்களோட மனநிலையை நம்ம கெஸ் பண்றது. எதுக்காக இந்த மனநிலை, இவங்களோட படத்தை வச்சு இந்த மனநிலையை நம்ம கெஸ் பண்றோம் அப்படின்னா, இது உளவியல் ரீதியா உங்க மூளைக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குதுங்க. கெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம அனுமானிக்கிறது, குத்து மதிப்பாக சொல்கிறது, அதை தானே கெஸ்ஸிங்னு சொல்லுவோம் தமிழில். இந்த கெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு திறமைங்க. முக்கியமாக வேலைக்கு எடுக்கக்கூடியவங்களுக்கு கூட, வேலைக்கு ஒருத்தர் எடுக்கிறாங்க, அது ஒரு மார்க்கெட்டிங் வேலையாக இருக்கலாம், ஒரு பொருளை விற்கக்கூடிய வேலையாக இருக்கலாம், இல்லை எவ்வளவு உற்பத்தி செய்யணும், இல்லை ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் போன்ற வேலையில் வரக்கூடிய சவால்கள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தேவை எந்த அளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியுது, உண்மைக்கு பக்கத்தில் எந்த அளவுக்கு போய் நிற்க முடியுது அப்படிங்கிறது ஒன்று. அதை நம்ம அடுத்த புதிரில் பார்ப்போம். இந்த புதிரை பொறுத்த வரைக்கும் இது பால் எக்மேன் அப்படிங்கிறவர், அவர் வாழ்க்கை முழுக்கவே அவரோட ஆராய்ச்சி என்ன தெரியுங்களா, நம்ம முகத்தில் 43 தசைகள் இருக்கு. இந்த 43 தசைகள் வச்சு என்னென்ன இமோஷன்ஸ், எந்தெந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத தான் அவர் வாழ்நாள் ஆராய்ச்சியாவே பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒரு விஷயம்தான் இது. இந்த படத்தை வச்சு நம்ம எப்படி கெஸ் பண்றோம். இப்போ இந்த மாதிரி முகத்தோட தசைகள் சில அசைவுகள் மூலமா தாங்க வெளிப்படுத்த வேண்டிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. இப்போ இது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்திலையும் இது பயன்படுத்தப்படுது. இவரோட ஆராய்ச்சிகளை வச்சு தான் நம்ம இப்போ நீங்க பார்க்கும்போது நீங்க ஒரு ஹியூமன், உங்களோட மூளை வச்சு உங்களால கணிக்க முடியும் இவங்க என்னென்ன இமோஷன்ஸை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஹாப்பினஸ், சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. அடுத்து இந்த இமோஷன், ரெண்டாவது இந்த இமோஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? ஒத்து பார்த்தீங்கன்னா அவங்க கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கோபம் அப்படிங்கிற இமோஷன் உங்களுக்கு தோணுது. அடுத்து இந்த இமோஷன் பாருங்க, என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியம், சர்ப்ரைஸ். இந்த ஆச்சரியம், சர்ப்ரைஸ் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து கெஸ் பண்ணுங்கள். நான் கூடவே சொல்லிக்கிட்டே வரேன், அடுத்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அடுத்த இமோஷன் என்ன? இந்த இமோஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கலாம்? கவலை இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு இமோஷன், உதடுகளை பிதுக்கி கண்களை மூடி கவலை. இப்போது இந்த இமோஷன் என்னங்க? நீங்களே கெஸ் பண்ணுங்கள்.
அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்ல. இப்போ இந்த எமோஷன் கீழே கார்னரில் ஒரு எமோஷன் கொடுக்குறாங்க பாருங்க, இவங்க என்ன விதமான உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 விஷயத்தை நான் கட் பண்ணிட்டேன். உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்டாக இல்லையான்னு பார்த்துருவோம். இப்போது அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேலைக்கு போகிறோன்னா கூட அதுக்கு தேவையான அந்த குத்துமதிப்பாக சொல்கிறது கெஸ்ஸிங், அந்த குத்துமதிப்பு திறன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது ஒரு யானை இருக்குது, ஒரு எலி இருக்குது. அஃப்கோர்ஸ் எலி இவ்வளோ பெருசு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். யானை ரொம்ப பெருசாக இருக்கும், எலி ரொம்ப குட்டியோண்டு இருக்கும். இப்போது எலியோட எடையோட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது யானை எத்தனை மடங்கு எடை அதிகமாக இருக்கும்? எலியோட எடையோட ஒப்பிடும்போது யானையோட எடை, உடல் எடை அப்படிங்கிறது எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் அதிகமாக இருக்கும். அது எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும்? இது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு கிளியர் கட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கிளியராக நான் உங்கள்கிட்ட இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லுங்க நான் கேட்க கிடையாது. ஒரு கெஸ், ஒரு குத்து மதிப்பாக எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும் அதை தான் நான் இங்கே கேட்குறேன். அதனால் உண்மைக்கு கிட்டக்க வரீங்களா, அதுதான் நம்மளோட குறிக்கோள். உங்ககிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. கெஸ் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை மடங்கு? சரி, நான் சொல்கிறேன். இப்போது அதை எப்படி அனுமானிக்கலாம் அப்படின்னா, ரஃபாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு எலியோட எடை எவ்வளோ இருக்குங்க? அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராமே அதிகம், ஒரு 25 கிராம் தான் இருக்கும். ஆனால் யானையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யானை வந்து 4000 கிலோகிராம் எடை உடையது. அதாவது உண்மைக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா, 4000 கிலோகிராம் எடை உடைய யானை, 25 கிராம் எடையுடைய எலி. ஆக இதை வந்து கிலோகிராமாக கிராமாக மாற்றணும் அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு 40 லட்சமாக மாறிடும் இல்லையா? 40 லட்சம் கிராமாக மாறிடும். அப்போ 40 லட்சம் கிராம் டிவைடட் பை 25 கிராம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 லட்சம். ஆக அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக 1.5 லட்சம் மடங்கு எடை அதிகம் யானை எலியை விட. நீங்கள் எத்தனை பேர் இந்த பதிலுக்கு கிட்டக்க வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய இருக்குங்க. இப்போ வந்து டாக்டர் அது ரொம்ப கஷ்டமான கேள்வி டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சரி அடுத்த எளிமையான ஒரு கெஸ் பண்ணுவோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள், மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? டாக்டர் இது எப்படி எனக்கு தெரியும் டாக்டர்? நான் என்ன ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன்னா, கவர்மெண்ட் ஊழியனா? நோ, இது ஒரு கெஸ் தான். ஸோ இதுக்கு ஒரு லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் கிட்டக்க வந்துடலாம். ஆனால் இது வந்து நான் தமிழ் படித்திருக்கிறேன். உண்மையான பசிலை நான் பார்த்த இடத்துல வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நியூயார்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மொத்த தீயணைப்பு வீரர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் அப்ளை ஆச்சு. ஆனால் நான் கெஸ் பண்ணிட்டேன், கரெக்ட், ஒரு உண்மைக்கு கிட்டக்க போயிட்டேன். கிட்டத்தட்ட அங்கேயும் இங்கேயும் ஒரே ரேஷியோ தான்னா பாருங்களேன். என்ன டாக்டர் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை 2 எடையை வச்சு நம்ம எலி யானையை யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் தான். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க. அதாவது மக்கள் தொகை எப்படி தெரியும்? இப்போ ஒரு பாட்டு வந்துச்சுல, 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அவன்தான் தமிழன் நான் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ 6.5 கோடி இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாடோட மக்கள் தொகை அப்படிங்கிறது 7 கோடிக்கு மேலே. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், 7 கோடி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். 7 கோடி அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 ஜீரோ கிடச்சிருச்சுங்களா? இப்போ வந்து டாக்டர் பாப்புலேஷன் இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எத்தனை மக்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும், எத்தனை மக்களுக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும், எத்தனை மக்களுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இந்த ரேஷியோ இருக்குது. இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் தேவை ஒரு வேலைக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிடப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ரஃபாக அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு விஷயத்த கெஸ் பண்ணினேன். என்னென்னா, ஒரு 10,000 பேருக்கு ஒரு தீயணைப்பு வீரர் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான்
அப்ராக்சிமேட்டாக கெஸ் பண்ணினேன். ஒரு கெஸ் தானே. அதனால் அந்த 10,000 அப்படின்னா 7 லட்சம் பேரில் 10,000 நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போது இங்கேருந்து 0 4 0 எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடியது 7,000. சரிங்களா? இப்போ நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலும் தெரியும். ஆக்சுவலாக நான் கூகுளில் பார்த்தப்ப கிளியர் நம்பர் என்னன்னா, ரியல் நம்பர் உண்மையான நம்பர் என்னன்னா 7,347 அப்படின்னு இருக்குங்க. தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு போடும்போது 7,347 அப்படின்னு இருக்கு. இது விக்கிபீடியா டேட்டா படி அப்படின்னு நினைக்கிறேன். ஆக நம்ம உண்மைக்கு கிட்டக்க வந்துட்டோம் பாருங்க. இதுதான் உங்களை ஜாப் இன்டர்வியூவில் உங்களை ஒரு பெரிய அளவே காட்டும். ஜாப் இன்டர்வியூன்னு இல்லை, இப்போ உங்கள் மூளையை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. நம்ம இந்த விஷயங்கள் இந்த புதிர்கள்லாம் பார்க்கும்போது இதே லாஜிக்கு தாங்க எல்லா விஷயத்துலையும் அப்ளை ஆகும். இந்த லாஜிக்கு இந்த விஷயங்களை அப்ளை பண்ணி நம்ம சிந்திக்கும் போது பல விஷயங்களுக்கு, சிக்கலான விஷயங்களுக்கு தீர்வு காண முடியும். சிக்கலான மனிதர்களை கண்டாலும் அவங்களோட முக பாவனைகளை வச்சு ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு கெஸ், அவங்களோட மனோநிலையை கண்டறிஞ்சு அதன் மூலமா நம்ம அதுக்கேத்தாப்புல நம்மளோட ஆக்ஷன் பணிகள் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னைக்கான பிரெயின் டீசர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க தொடர்ந்து நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.